ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற 2 பொருள் இருந்துச்சுன்னா டக்குனு இந்த ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ஸ்கூலுக்கு கூட இந்த ஸ்நாக் ரெசிபி வந்து கொடுத்து விடலாங்க. ஒரு வாரம் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு மேல் தொல்லி வந்து பிரிஞ்சு வரணுங்க, அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 கல்லை எடுத்து இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொல்லி வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ இது வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது வந்து நல்லா ஆறி வரட்டும். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற தூளை வந்து நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து எல்லா தூளையும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக அரைச்சி எடுத்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதனால் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் இனிப்புக்காக சர்க்கரை சேர்க்குறேங்க. 3/4 கப்புலேருந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இனிப்பு அதிகமாக வேணும்னா 1 கப் சேர்த்துக்கோங்க. மீடியமாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் சேர்த்திங்கன்னா அளவாக இருக்கும். இது கூட 3 ஏலக்காய் சேர்த்து இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணி அதே மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த அளவுக்கு வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வருங்க. அந்தளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கடலையில் வந்து நம்மளுக்கு எண்ணெய் தன்மை இருக்கிறங்காட்டி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம எடுத்து கையால் இந்த மாதிரி பிடிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இருக்கணுங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.